نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேர் அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் அவருடைய வற்றாத கருணையும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பச்சார்கள் மீதும் நபிச்சோழர்கள் நபிச்சோழியர்கள் மீதும் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து மன்னரையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகுவதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக எல்லா நிலைகளும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடிய மக்களாக எனக்கும் உங்களுக்கும் நசீஹத் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட மரணங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை படைத்து நமக்கு குறைந்த வாழ்நாட்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்நாட்கள் 60-70 வருடம் என்று சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு ஒரு 60 வருடம் வாழ்வது ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை தான். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு, ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு மரண செய்திகளை நாம் கேள்விப்படுவோம். மாதத்தில் இல்ல ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை என்னது மரண செய்திகளை கேள்விப்படக்கூடிய மக்களாகத்தான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு 30 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. அந்த மரணிக்கக்கூடிய அந்த நபருடைய வயதை எடுத்து பார்த்தால் ஒரு 80 வயது 90 வயது கடந்து மரணிக்கக்கூடிய முதியவர்களை வயதானவர்களை தான் பார்க்க முடிந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நிலை என்று கேட்டால் தினந்தோறும் மரண செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். காலையில படுக்கையிலிருந்து எழுந்த உடனே மரண செய்தி, இரவுல படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் கூட மரண செய்தி, இரவுல உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஒரு 2 மணிக்கும் 3 மணிக்கும் அந்த நம்ம மொபைலுடைய சப்தத்தை கேட்டாலே அதிர்ச்சி அடைந்து என்னது எழக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் என்னது இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் ஏராளமான மரண செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் வசிக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய நம்முடைய பகுதிகளில் யாராவது மரணித்து விட்டால் அந்த மரணித்த மனிதரை என்று யார் என்று தெரிந்த மாத்திரத்தில் அடுத்து அவருடைய வயதை நம்ம கேட்போம். அவருக்கு எவ்வளவு வயதாச்சு, அவருக்கு ஒரு 50-55 வயது ஆனது சொன்ன உடனே 55 வயசு ஆயிருச்சா 50 வயசு ஆயிருச்சா என்று ஆச்சரியத்தோட நம்ம இருப்போம். 55 வயசு வாழ்வது ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை தான். 55 வயசு ஆயிருச்சல்ல, போய் சேர வேண்டிய வயது தான் என்று என்னது நம்முடைய உள்ளத்திலே எண்ணங்கள் ஏற்படுகிறது. அப்ப ஒரு 50 வருடம் ஒரு 55 வருடம் கூட இந்த உலகத்திலே வாழ்வது ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்மை கடந்து செல்கின்ற நாட்கள் இன்னைக்கு நாமளும் வேகமாக இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்திலே வேகமாக என்னது நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். தொழுது முடித்தால் திக்ரு செய்வதற்கோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கோ இன்றைக்கு நேரம் கிடையாது. ஒரு சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கோ நேரம் இல்லாமல் இன்றைக்கு மனித சமுதாயம் குறிப்பாக
முஸ்லிம்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், என்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்ற வேண்டும், இந்த உலகத்திலே வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சதா நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதே போலத்தான் நம்மை கடந்து செல்கின்ற நாட்கள், இந்த நாட்களும் நம்மை விட வேகமாக போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுதுதான் கடந்த ரமலானுடைய மாதத்தை முடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த பெருநாள் என்னது வந்துருச்சு. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் இப்பதான் ஃப்ரீ கேஜில கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்னுடைய பிள்ளைகளுடைய கல்லூரிக்காக வேண்டி என்னது நம்முடைய மக்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வேக வேகமா போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்பதான் நமக்கு திருமணம் முடிச்ச மாதிரி இருந்தது, இப்பதான் நமக்கு போய் பெண்ணை பார்த்த மாதிரி இருந்தது, இப்பதான் நமக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஆண் மக்களுக்கு, நம்முடைய பெண் மக்களுக்கு இன்னைக்கு வரனை தேடி என்னது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். வேக வேகமாக நாட்களும் வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் என்னது வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களும் இந்த வாரங்களும் இந்த மாதங்களும் இந்த வருடங்களும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அந்த நாட்கள் என்னது குறைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு சில நாட்களை தந்திருக்கிறான். எப்பொழுது மரணம் என்று நமக்கு தெரியாது. இப்ப அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த நாட்கள் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. நானும் நீங்களும் மரணத்தை நோக்கினது போய்கொண்டே இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எத்தனை மரணங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு உடல்நலம் சரியில்லாமல் நாம் மருத்துவமனைக்கு நாம போயிட்டு வரும் பொழுது பல சந்தர்ப்பங்களிலே பல நேரங்களிலே நமக்கு ஆலோசனை சொன்னவர்கள் இன்றைக்கு நம்மோடு கிடையாது. நாம உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனைக்கு போயிட்டு வருவோம். நம்மளை எதிரில் அவர் பார்ப்பாரு, எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்பாரு. உடல்நலம் சரியில்லைங்க, காய்ச்சலா இருக்கு, தலைவலியா இருக்கு, ஜலதோஷமா இருக்கு, இந்த டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன், மருத்துவமனைக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே அவரு சொல்லுவாரு, ஏன் காய்ச்சல் வந்த உடனே ஏன் டாக்டரை போய் பார்க்க போறீங்க, ஏன் மருத்துவமனைக்கு போறீங்க, ஏன் அலோபதி மாத்திரையை வாங்குறீங்க, உங்க உடம்பையே நீங்க ஏன் கெடுக்கிறீங்க? ஒரு காய்ச்சல் வந்துட்டா ஒரு வார காலமாக வீட்டுல அப்படியே இருங்க. இப்படி இந்த காய்ச்சல் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எந்த மருத்துவமனைக்கு செல்லாமல் மாத்திரை சாப்பிடாம இருக்கக்கூடிய நேரத்தில் நோயினுடைய எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும் என்று பல சந்தர்ப்பங்களில் நமக்கு ஆலோசனை சொன்னவர்கள் நம்மோடு கிடையாது. எந்த நோய் நொடி இருக்காது, சுகர் இருக்காது, பிரஷர் இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, எந்த நோய் நொடி இருக்காது. எந்த மருத்துவமனைக்கு போயிருக்க மாட்டாரு. அவரே சொல்லுவாரு, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நான் எந்த மருத்துவமனைக்கு போனது கிடையாது. என்ன நோய் வந்தாலும் சரி, கடுமையான காய்ச்சல் வந்தாலும் சரி, கடுமையான தலைவலி வந்தாலும் சரி, நான் எந்த மருத்துவமனைக்கு போனது கிடையாது, எந்த மாத்திரையும் சாப்பிட்டது கிடையாது, எந்த டாக்டரையும் பார்த்தது கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனா திடீர்னு என்னது வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு, நல்ல ஆரோக்கியமா தான் இருப்பாரு, திடகாத்திரமா தான் இருப்பாரு, எந்த மருத்துவமனைக்கு போயிருக்க மாட்டாரு, வயதும் குறைவாக தான் இருக்கும். வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அந்த உணவு தொண்டைக்குள்ள இறங்கும் பொழுது சின்ன ஒரு இடையூறு ஏற்படும். ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சாப்பிடுவாரு. மறுபடியும் சாப்பிடும் போது இடையூறு ஏற்படும். தன்னுடைய தாயிட்ட சொல்லுவாரு, தன்னுடைய தந்தையிட சொல்லுவாரு, தன்னுடைய மனைவியிடத்தை சொல்லுவாரு, தன்னுடைய குழந்தையிடத்துல சொல்லுவாரு. உம்மா வாப்பா சொல்லும், நீ எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காதடா, போய் மருத்துவமனைக்கு போன்னு சொல்லும். மனைவியும் சொல்லுவாங்க, குழந்தைகளும் சொல்லுவாங்க. நிருபத்தின் காரணத்தினால் வேண்டாம் வெறுப்பான்னு சொல்லி எங்க போவாரு? மருத்துவமனைக்கு போவாரு. அது வரைக்கும் மருத்துவமனைக்கு போகாத மனுஷன் வீட்டினுடைய குடும்பத்தினுடைய நிருபத்தின் காரணத்தினால் எங்க போவாரு? மருத்துவமனைக்கு போவாரு. மருத்துவர்கிட்ட போய் உட்காருவாரு. தொண்டையில சாப்பிடும் போது உணவு இறங்கக்கூடிய நேரத்துல ஒரு இடையூறு ஏற்படுது, என்ன செய்யறதுன்னு கேட்பாரு. மருத்துவர் ஆணு வாயை திறக்க சொல்லுவாரு, தொண்டை நாக்கு நீட்ட சொல்லுவாரு, ஆணு சொல்லி பாருங்க, டார்ச் அடிச்சு பார்ப்பாரு. நீங்க நேரா இஎன்டி போய் பாருங்கங்குவாரு. நேரா அவர் இஎன்டிக்கு போவாரு. இஎன்டி மருத்துவரை போய் பார்ப்பாரு. அவரு வாயை திறக்க சொல்லுவாரு, நாக்கு நீட்ட சொல்லுவாரு, டார்ச் அடிச்சு பார்ப்பாரு. உங்க தொண்டையில ஒரு கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க உடனடியா போய் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லப்படும். ஒரு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் கொடுத்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு நேரம் மருத்துவத்தை கொண்டு வருவாரு. அவரு சொல்லுவாரு, உங்களுடைய தொண்டையில கட்டி இருக்கிறது, உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தவர், அது வரைக்கும் திடகாத்திரமா இருந்தவர். நாம என்ன நினைக்கிறோம் கேட்டா, எனக்கு சுகர் கிடையாது, எனக்கு பிரஷர் கிடையாது, எனக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் திடகாத்திரமா இருக்கேன், என்னோட வயது 20 தான், 25 தான், 30 தான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனைக்கு போவாரு.
மருத்துவர் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்ன உடனே அறுவை சிகிச்சை நடைபெறும். நடைபெற்று முடிஞ்சவர் மருத்துவர் சொல்வாரு, இது என்ன வகையான கட்டின்னு தெரியணும், இதோட ரிசல்ட் வரணும், ஒரு வார காலம் நீங்க மருத்துவமனையிலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வார காலம், இந்த 10 நாட்கள் அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்தே மருத்துவமனையில இருப்பாரு. மருத்துவர் ரிசல்ட் வரும், உங்க தொண்டையில இருக்கிறது கெட்டி கேன்சர் தான் சொன்ன உடனே, தெரிந்த உடனே அதிகபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்துல மரணிக்கக்கூடிய எத்தனை மரணங்களை பார்க்க முடிகிறது. சமீபத்தில் குறிச்சிப்பீடு பகுதியிலே 13 வயது பெண்ணுக்கு நாக்கில கேன்சர் ஏற்பட்டு அந்த நோயினால் அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட அந்த காட்சி நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள். நமக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மலக்குமார்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வருவார்கள். அது எப்பொழுது என்று தெரியாது, எந்த நேரத்தில் என்று தெரியாது, எந்த இடத்தில் என்று தெரியாது. நிச்சயமாக நானும் நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றக்கூடிய நிலையில, எந்த நிலையில நாம் மரணிக்க வேண்டும், எந்த நிலையில் மலக்குமார்கள் நம்முடைய உயிரை கைப்பற்ற வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் என்று அல்லாஹ் அழைக்கல, மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை. அல்லாஹ்வையும் மறுமை வாழ்க்கை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களை தான் அல்லாஹ் அழைக்கிறான். இப்ராஹிமை தான் அல்லாஹ் அழைக்கிறான், இஸ்மாயிலை தான் அல்லாஹ் அழைக்கிறான், அப்பாஸை தான் அல்லாஹ் அழைக்கிறான், ஆயிஷாவை தான் அல்லாஹ் அழைக்கிறான், ஃபாத்திமாவை தான் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இறை விசுவாசிகளை இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டி அடிப்படையில நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே பலா சமூத்துன்ன இல்லா வந்து முஸ்லிமூன், முஸ்லீம அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிமார்கள் செய்த பிரார்த்தனை, நபிமார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்த மிகப்பெரிய வசியத், மிகப்பெரிய நசியத், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மக்களை அழைத்து சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான், நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லிமா அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று தன்னுடைய மக்களுக்கு வசியத் செய்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் பிறக்க செய்திருக்கிறான். முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணிக்கக்கூடிய நேரத்திலே நாம் முஸ்லிம்களாக நாம் மரணிக்க வேண்டும். எந்த மரணத்தை அல்லாஹ் விரும்புகிறானோ, எந்த மரணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறானோ, எப்படிப்பட்ட மரணத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானோ, அப்படிப்பட்ட மரணங்களாக என்னுடைய மரணங்கள் உங்களுடைய மரணங்கள் இருக்க வேண்டும். அப்படிதான் சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல் வழியாக ஒருவர் செல்வதாக இருந்தால் இதோ இந்த அபூபக்கர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நான் ஒருவரை உற்ற நண்பராக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் இதோ இந்த அபூபக்கரை தான், ஆனால் அல்லாஹ் என்னை உற்ற நண்பராக ஆக்கிக் கொண்டான். இதோ இந்த அபூபக்கர் சுவனவாதி, சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு நபித்தோழர். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறார். அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகள் ஆயிஷாவை அழைக்கிறார். அழைத்து கேட்டார்கள், ஆயிஷா அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனே எத்தனை ஆடைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கஃன் அணிவித்தோம் என்று கேட்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தெரியாமல் அல்ல, தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் மீது எவ்வளவு அளவு கடந்த பாசத்தை பாருங்கள். ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த உடனே 3 ஆடைகளை கொண்டு கஃன் அணிவித்தோம் என்று சொன்ன உடனே இதோ என்னிடத்தில் 2 ஆடைகள் இருக்கிறது. ஒரு ஆடையை நீங்க இரவலாக வாங்கியது, என்னுடைய ஆடைக்கு கஃன் அணிவீர்கள் என்று சொல்கிறார். 3 ஆடைகளை கொண்டு அபூபக்கர் சித்தீக் எல்லாம் கஃன் அணிவிக்கப்படுகிறது. அடுத்தனுடைய மகளிடத்தில் கேட்கிறார், என்னுடைய அருமை மகள் ஆயிஷாவே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கிழமை மரணித்தார்கள்? இதுதான் நேசத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் குர்ஆனில சொல்லுவதை போல அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி இந்த உயிருடைய நபி மூமின்கள் உயிரை விட மேலானவராக இருப்பார்கள். அந்த சஹாபாக்கள் அப்படித்தான் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கிழமை மரணித்தார் என்று கேட்கிறார்.
ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை மரணித்தார் என்று சொன்ன உடனே இன்றைக்கு என்ன கிழமை என்று கேட்கிறார். உடனே ஆயிஷா அம்மையார் சொன்னார், என்னுடைய தந்தையை இன்றைக்கு திங்கட்கிழமை என்று சொன்ன உடனே இன்றைக்கு நான் மரணிக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். எத்தனை சகோதரருக்கு இந்த எண்ணம் இருக்கு நினைச்சு பாருங்க. நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது பாசத்தை வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது முகபத்தை வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த அந்த திங்கட்கிழமை நானும் மரணிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எத்தனை சகோதரிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை செய்கிற அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். எந்த மரணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறானோ, எப்படிப்பட்ட மரணத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அதே போல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாக நீ மரணிக்க செய்துவிடு என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பிரார்த்தனை செய்து மரணித்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மரணங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் உஹதுடைய போர்க்களம், அல்லாஹ்வுடைய தூதர் உஹதுடைய போர்க்களத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் அழைக்கிறாங்க. சுற்றுலா தலங்களுக்கு அல்ல, பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டிய அல்ல, இல்ல ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்பதற்காக வேண்டிய அல்ல, இல்ல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பராமரிப்பதற்காக வேண்டிய அல்ல. அதற்கு கூட சமுதாயத்தில் ஆள் கிடையாது. வாங்க அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யலாம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பராமரிக்கலாம் என்று அழைத்தால் இன்றைக்கு வருவதற்கு நீங்க என்னது ஆட்கள் கிடையாது. ஆனா இன்றைக்கு ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும், புதுசா ஒரு இயக்கங்கள் ஆரம்பிக்கட்டும், அதுல என்னது 4 முஸ்லீம்கள் 5 முஸ்லீம் இருப்பாங்க, ஒரு முகமது இருப்பாரு, ஒரு இப்ராஹிம் இருப்பாரு, ஒரு இஸ்மாயில் இருப்பாரு. ஆனா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வாகம் செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பராமரிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு சமுதாயத்தில் ஆளுநருக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய போர்க்களத்திற்காக வேண்டி அழைக்கப்படுகிறார். இந்த நேரத்துல ஜாபிர் பின் அப்துல்லா சொல்லக்கூடிய நபித்தோழர் நேர தன்னுடைய மகனிடத்துல வருகிறார். தன்னுடைய மகனை ஜாபிரை பார்த்து சொல்கிறார், என்னுடைய அருமை மகனே, நான் விடிந்தால் உஹதுடைய போர்க்களத்திற்காக வேண்டி நான் செல்ல இருக்கின்றேன். ஒரு கால் இந்த உஹதுடைய போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டால், நான் மரணித்து விட்டால், என்னுடைய மகனே உமக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த 9 சகோதரிகளை நீங்க தான் பராமரிக்கணும், நீங்கள் தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனிடத்துல சொல்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய மகனே எனக்கு கடன் இருக்கிறது, அந்த கடனையும் நீங்கள் தான் அடைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்தில் வசியத் செய்கிறார். நீங்க ஒரு பொட்ட பிள்ளை பெற்று வச்சாலும் கூட நீங்க பலருக்கு தூக்கம் கிடையாது. இப்படிதான் அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறது, இப்படிதான் திருமணம் முடிச்சு கொடுக்கிறது, பள்ளியாவது தாவாவது பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யறதாவது இப்படின்னு சொல்லி நாம போய் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. ஆனா 9 பெண் மக்கள் இருக்கிறார்கள், கடன் இருக்கிறது. அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் உஹதுடைய போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். உஹதுடைய போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கத்து குறைஷிகள், இறை மறுப்பாளர்கள் அம்புகளை ஈட்டிகளை எய்கிறார்கள். இந்த அம்புகளையும் இந்த ஈட்டிகளையும் தன்னுடைய மேனியில தாங்கிக் கொண்டு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் உஹதுடைய போர்க்களத்திலே கொல்லப்பட்டு ஷஹீதாகி விடுகிறார். தன்னுடைய தந்தையுடைய மரண செய்தி கேள்விப்பட்டவுடனே ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் உஹதை நோக்கி வருகிறார். தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக முற்படுகிறார். தன்னுடைய தந்தையில் இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த துணியை எடுப்பதற்காக வேண்டி முற்படக்கூடிய நேரத்தில் ஏழை நபித்தோழர் தடுக்கிறார்கள். வேண்டாம், உடைய வாப்பாவை பார்க்க முடியாது, தந்தையை பார்க்க முடியாது, அடையாளம் தெரியாமல் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள் சிதைக்கப்பட்டு அப்துல்லா ரலியல்லாஹு அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். தன்னுடைய தந்தையுடைய மரண செய்தியை கேள்விப்பட்டவுடனே அப்துல்லா ரலியல்லாஹுடைய 9 பெண் மக்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த அழக்கூடிய சத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிகளிலே விழுந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், யார் அழுவது, எதற்காக அழுது கொண்டிருக்கிறார் என்று கேட்டவுடனே நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது அப்துல்லாவுடைய பெண் மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், இது அப்துல்லாவுடைய சகோதரி ஃபாத்திமா அழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அழுதாலும் சரி, நீங்கள் அழாமல் இருந்தாலும் சரி, இதோ இந்த அப்துல்லாவை அடக்கம் செய்யும் வரைக்கும் மலக்குமார்கள் தன்னுடைய சிறகுகளால் தன்னுடைய ரெக்கைகளால் இதோ அப்துல்லாவுக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எப்படிப்பட்ட மரணத்தை நபித்தோழர் அடைந்தார்கள். இந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு உள்ளத்துல ஒரு எண்ணம்,
என்ன என்ன என்று கேட்டால், உஹதுடைய போர்க்களத்தில் 70க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஜனாசா தொழில் நடத்தல. தான் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடிதான் உஹதுடைய போர்க்களத்தில் கொல்லப்பட்ட அந்த நபித்தோழருக்காக ஜனாசா தொழில் நடத்துகிறார். ஒரே கபரிலே 2 ஜனாசாக்களை அடக்கம் செய்து விடுகிறார்கள். இப்போ ஜாபீர் ரலியல்லாஹு உள்ளத்துல ஒரு எண்ணம், என்ன என்று கேட்டா, பாப்பாவுடைய கபரை போய் பார்த்துட்டு வரணும் என்ன இல்ல. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர இன்றைக்கு தந்தையினுடைய கபரையோ இல்ல தாயினுடைய கபரையோ நாம போய் பார்க்கிறோமா என்று கேட்டா, யாராவது நம்முடைய குடும்பத்துல மவுத்தாயிட்டா, நம்முடைய ஜமாத்துல யாராவது மவுத்தாயிட்டா, இல்ல அண்டை வீட்டார் யாராவது மவுத்தாயிட்டா, கபர்ஸ்தானுக்கு போனா இது வாப்பாவோட அடக்க ஸ்தல இடம், இது உம்மாவுடைய அடக்க ஸ்தல இடம் சொல்லிதான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்க என்ன நிலை என்று பாருங்க, எப்படிப்பட்ட மக்களை நபித்தோழர் உருவாக்கினார் என்று பாருங்கள். ஜாபீர் உள்ளத்துல ஒரு எண்ணம், என்னுடைய தந்தையை தனியாக ஒரு கபரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் அல்ல 2 நாட்கள் அல்ல, சஹீஹ் புகாரி நீங்கள் எடுத்து பாருங்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார், ஜனாசா பாடத்திலே 6 மாத காலம் தன்னுடைய தந்தையினுடைய கபரை தேடி அடைகிறார். தன்னுடைய தந்தை அடக்கம் செய்யப்பட்ட கபரை பார்க்கிறார், அந்த கபரை தோண்டுகிறார், அடக்கம் செய்யப்பட்ட தன்னுடைய தந்தையை வெளியே எடுக்கிறார். ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், அன்றைக்கு ஒரு மனிதர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டால் எப்படி இருப்பாரோ அதே போல என்னுடைய தந்தை இருந்தார். அவருடைய காதில் ஒரு சில பகுதி மட்டும்தான் அரிப்பேற்பட்டிருந்தது என்று ஜாபீர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை சஹீஹ் புகாரில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஷஹீதுடைய உடம்பை அல்லாஹ் பாதுகாக்கிறார். எப்படிப்பட்ட மரணங்களை சஹாபாக்கள் அடைந்தார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நபி தோழர் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தினுடைய பெருமதியை அறியாம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க எத்தனையோ மக்கள் மௌத்தாகிறாங்க. நாம் சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் எத்தனையோ மக்கள் மரணிக்கிறாங்க. அவங்க அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை பாருங்க. முஸ்லீம் மரணித்தால் அவன் அடக்கம் செய்யக்கூடிய நிலைமை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு மனிதர் மரண படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது மரணித்த உடனே அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய கண்ணை கசக்கி மூட வேண்டும். அந்த மரணித்த அந்த அடியானுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அவரை குறித்து நல்லதை மட்டும்தான் பேச வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அவரை குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில், அவருடைய ஆடையை களையக்கூடிய நேரத்தில் அந்த குளிப்பாட்டக்கூடிய முறையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. நீங்க குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் முதல் தண்ணீரில இலந்தையிலே சேர்த்துக்குங்க, நல்ல நறுமண பொருட்களை நீங்க பயன்படுத்திக்கங்க. கடைசி தண்ணீரிலே நீங்க கற்பூரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். அந்த உடம்புல ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையை நீங்க வெளிப்படுத்தாதீங்க. எத்தனை தடவை எப்படி எந்த முறையில குளிப்பாட்ட வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் தருகிறது. குளிப்பாட்டி முடிஞ்ச உடனே அந்த ஜனாசாவுக்கு எத்தனை ஆடைகளை கஃன் அறிவிக்க வேண்டும், அந்த ஜனாசாவுக்கு எப்படி ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும், அந்த ஜனாசாவை எப்படி சுமந்து செல்ல வேண்டும், அந்த மையவாடியிலே அந்த அடக்க ஸ்தலத்திலே அந்த ஜனாசாவை வைக்கக்கூடிய நேரத்திலே பாய் மெல்ல வைங்க பாய், பாய் நிதானமா வைங்க பாய், சகோதரர் மெல்ல இறக்கும் பாய், ஜனாசா ஆடுது பாய், ஆட்டாம வைங்க பாய் என்று சொல்லக்கூடிய இந்த உணர்வை ஏற்படுத்தி இஸ்லாம் தான். நினைச்சு பாரு, நான் பெரிய பாரதூரமான காரியங்களுக்கு போல, ஒரு மனிதர் மரணித்த உடனே இத்தனை வகையான வழிமுறைகளை இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த மார்க்கத்திற்காக நானும் நீங்கள் ஏதோ தியாகத்தை செஞ்சிருக்கிறோமா, நானும் நீங்கள் எந்த கஷ்டப்பட்டிருக்கிறோமா என்று கேட்டால் எந்த தியாகத்தையும் எந்த கஷ்டத்தையும் நாம செய்யல. ஆனா நபித்தோழருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அஹ்ஸாபுடைய போர்க்களம், இந்த அஹ்ஸாபுடைய போர்க்களம் மக்கால இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களும் மிகப்பெரிய ஒரு படையோடு மதீனாவை நோக்கி வர்றாங்க. முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு மதீனாவை நோக்கி வர்றாங்க. மிகப்பெரிய ஒரு படை. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாங்க. நபித்தோழர் இடத்துல ஆலோசனை கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் மதீனாவை சுற்றி நாம் என்ன பண்ணலாம், அகழ் தோண்டலாம். ஏதோ இந்த குறிச்சிப்பெரு என்னது
குனியமுத்தூர் பகுதியை சுற்றி அல்ல, இல்ல உக்கட பகுதியை சுற்றி அல்ல, மதீனாவை சுற்றி அகழ் தோண்டலாம். அவருடைய ஆலோசனை அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்கள் அகழை தோண்டுகிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 50 நாட்கள் நபி தோழர் அகழை தோண்டுகிறார்கள். பகல் நேரத்தில் கடுமையான வெயில், கடுமையான உஷ்ணம், இரவு நேரத்தில் கடுமையான குளிர். எந்த அளவுக்கு குளிர் என்று சொன்னால் அந்த குளிரை தாங்க முடியாமல் நபித்தோழர்கள் தன்னுடைய பாதங்களை மணலுக்குள்ள புதைத்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அன்சாரிகளும் முஹாஜிரும் அகலை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்சாரிகளும் முஹாஜிரும் அகலை தோண்டிக் கொண்டிருக்கக்கூடியதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். யா அல்லாஹ், இதோ அன்சாரிகள் முஹாஜிர்கள் மறுமைக்காக வேண்டி உழைக்கக்கூடிய, மறுமைக்காக வேண்டி பாடுபடக்கூடிய இந்த அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நீ மன்னிப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த துஆவை கேட்டவுடனே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவிதை பாடுகிறார்கள். யா அல்லாஹ், நீ இல்லை என்று சொன்னால் நாங்கள் நேர் வழிபட்டிருக்க மாட்டோம், நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம், நாங்கள் தானம் தர்மம் செய்திருக்க மாட்டோம், நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, எதிரிகளை சந்திக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய பாதங்களை சலப்படுத்துவாய் என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கவிதையை பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அஹ்ஸாபுடைய போர்க்களம். நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள், தன்னுடைய மேலாடை உயர்த்தி காட்டினார்கள். நபித்தோழர்கள் தன்னுடைய வயிறுகளில் ஒரு கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய மேலாடை உயர்த்தி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 2 கல்லை கட்டி கொண்டிருந்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு நுஸ்பிரு வஸாபிரு ராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையிலே நீங்கள் மிகைத்து விடுங்கள், உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கக்கூடிய அளவு அஹ்ஸாபுடைய போர்க்களம் இருந்துச்சு. தேர்தல் அல்ல, நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் அல்ல, ஒரு போர்க்களம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கக்கூடிய அளவுக்கு வாழ்வா சாவா என்று அந்த போர்க்களம் இருந்துச்சு. அந்த போர்க்களத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காயம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பாசத்துக்குரிய, தன்னுடைய நேசத்துக்குரிய தன்னுடைய தோழரை தன்னுடைய வீட்டினுடைய அருகிலே, பள்ளிவாசலுடைய அருகிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொடுக்கிறார். அடிக்கடி சென்று நலம் விசாரித்து வருகிறார். இந்த நேரத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், மக்கத்து குறைஷிகள் எதிராக ஒரு போர் இருந்தால் என்னை உயிர் வாழவில்லை, இல்லை என்று சொன்னால் இந்த காயத்தின் மூலியமாக என்னை மரணிக்க செய்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை, அந்த துஆவை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கிறான். எந்த இடத்துல காயம் ஏற்பட்டதோ அந்த இடத்துல ரத்தம் பீரிட்டு வருகிறது. அந்த காயத்தின் மூலியமாக சஅத் இப்னு முஆத் மரணித்து விடுகிறார். இந்த நபித்தோழருடைய மரண செய்தி அல்லாஹ்வுடைய தூதர்கள் யார் சொன்னது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோ, உமர் ரலியல்லாஹு அவர்களோ, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களோ, அலி ரலியல்லாஹு அவர்களோ, இல்ல மற்ற நபித்தோழர்கள் அல்ல. மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள், முகமதே, வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் வேதனைப்படக்கூடிய செய்தி. தன்னுடைய தோழருடைய மரண செய்தி கேள்விப்பட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் செல்கிறார். சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதோ சஹதுடைய மரணத்தை கண்டு அல்லாஹ்வுடைய அரிசே நடுகிறது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கவலையின் காரணத்தினால் அல்ல, துக்கத்தின் காரணத்தினால் அல்ல, ஒரு சிறந்த அடியான், ஒரு நல்ல அடியான், ஒரு சாலியான அடியான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியான், அல்லாஹ்வுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற அடியான் அல்லாஹ்விடத்திலே வருகிறான் என்ற சந்தோஷத்தின் காரணத்தினால், மகிழ்ச்சியின் காரணத்தினால், இன்பத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கியது. சுப்ஹானல்லாஹ். இந்த நபித்தோழரை அடக்கம் செய்வதற்காக வேண்டி சுமந்து செல்லக்கூடிய நேரத்தில் சில மனிதர்கள் பேசிக் கொள்கிறார்கள், இதோ சஹதுடைய ஜனாசா தூக்கி செல்வதற்கு இலகுவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதோ சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவை மலக்குமார்கள் சுமந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பட்டாடை வருகிறது,
அந்த பட்டாடையை பார்த்து நபி தோழர் ஆச்சரியப்படுறாங்க. என்ன பட்டாடை இது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன, இது என்னப்பா பட்டாடை? சொர்க்கத்திலே சஅத் இப்னு முஆத் அவர்களுக்கு அல்லாஹ் கைக்குட்டையாக ஒரு பட்டாடை கொடுத்திருக்கிறான் இல்லையா, அந்த பட்டாடைக்கு ஈடாக முடியுமா? சோனவாதி அவருடைய ஜனாசா தொழுகை முடித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எப்படிப்பட்ட மரணங்களை நபி தோழர் அடைந்தார்கள். எந்த மரணத்தை அல்லாஹ் விரும்புகிறானோ, எந்த மரணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறானோ, எந்த மரணத்தை அல்லாஹ் நேசிக்கிறானோ, அப்படிப்பட்ட மரணங்களாகத்தான் என்னுடைய மரணங்கள் இருக்க வேண்டும் என்று நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்கள். நபித்தோழர்கள் மட்டும் மரணம் அல்ல, தாபீன்களுக்கு மட்டும் மரணம் அல்ல, தபு தாபீன்களுக்கு மட்டும் மரணம் அல்ல, இமாம்களுக்கு மட்டும் மரணம் அல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு மரணம் இருக்கும். அது எப்பொழுது எந்த நேரத்தில் எமக்கு என்று தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர், நாம் எந்த நிலையில நாம் மரணிக்கிறோமோ அந்த நிலையில தான் நாளை மறுமை நாளில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவோம். இறுதியா ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தோழர் உம்ராக்கு போறாரு. இஹ்ராமுடைய ஆடை அணிந்து இருக்கக்கூடிய நிலையில ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து மரணித்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி சொன்ன உடனே இஹ்ராமுடைய ஆடையை அவர் கஃபனாக அணிவித்து அவருடைய தலையை மறைக்காமல் நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக் என்று தல்பியா சொல்லிய நிலையில அந்த மனிதன் எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார் என்று சொன்னால், எந்த நிலையில நாம் மரணிக்கிறோமோ அந்த நிலையில மரணம் மறுமை நாள் எழுப்பப்படுவோம். இப்ப நம்மை நாமளே சுய பரிசோதனை செய்து பார்த்தா நமக்கு தெரியும். நான் இந்த உலகத்துல அலால் விஷயத்துல பேணுதலா இருக்கிறேனா? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுதான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? இல்ல பாவத்திலே மூழ்கி அல்லாஹ்வுடைய சாபத்தையும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் நான் ஆளாயிருக்கிறேன் என்று நம்மை நாமளே சுய பரிசோதனை செய்து பார்த்தா நமக்கு தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எந்த மரணத்தை விரும்புகிறானோ, எந்த மரணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறானோ அப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பச்சாருக்கும் என்னுடைய குடும்பச்சாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனிலே மனித சமுதாயத்தை படைத்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, உமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தை படைத்த நோக்கமே அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டித்தான். ஆனால் அல்லாஹ்வை வணங்க வேண்டிய மனித சமுதாயம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை இன்றைக்கு வணங்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நாம் வசிக்கக்கூடிய பகுதியா இருந்தாலும் சரி, நாம் வாழக்கூடிய ஊரா இருந்தாலும் சரி, நாம் இருக்கக்கூடிய தெருவுகளா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளை இன்றைக்கு மனித சமுதாயம் இன்றைக்கு வணங்கக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்காத ஒரு பாவம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதா? அல்லாஹ்வுடைய சாபத்தையும் அல்லாஹ்வுடைய லகனத்தையும் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய காரியம் தான் என்னது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அந்த இணை வைக்கக்கூடிய காரியங்கள் இந்த பூமியில சர்வ சாதாரணமாக நாளுக்கு நாள் என்னது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்களும் இந்த உலகத்தில் அந்த பணியை தான் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அது மக்காவுடைய வாழ்க்கை எடுத்தாலும் சரி, மதீனாவுடைய வாழ்க்கை எடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரே பணி என்னது? அழைப்பு பணிதான், தாவா பணிதான். இந்த தாவா பணி மூலியமாகத்தான் எந்த மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டினார்களோ, எந்த மக்காவிலிருந்து நபி தோழர்களை விரட்டினார்களோ, அந்த மக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் குறுகிய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் காரணம் அழைப்பு பணி வச்சுதான், வேற எதுவும் கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு பணி மூலியமாகத்தான் எந்த மக்கா விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டினார்களோ அந்த மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மரணிக்கிற வரைக்கும்
அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அழைப்பு பணி செய்தார் என்பதை நம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இந்த அழைப்பு பணி செய்வது, இந்த தாவா செய்வது, அல்லாஹ்வுக்கு பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை. இந்த பணி செய்தால்தான் நாம் வாழக்கூடிய இந்தியாவிலே நாம் இஜ்ஜத்தோடு, கண்ணியத்தோடு, சுயமரியாதையோடு நம்ம வாழ முடியும். நாம் வேற எதையெல்லாம் நோக்கி நாம போயிட்டு இருக்கிறோம், வேற எதையெல்லாம் நோக்கி நாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். யாருடைய சித்தாந்தங்களை, யாருடைய கொள்கையெல்லாம் எடுத்துட்டு நீங்க நாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான ஒரு கொள்கையை தந்திருக்கிறான், அழகான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொன்னால் இந்த உலகத்தில கண்ணியத்தோடு, இச்சத்தோடு, சுயமரியாதையோடு நாம் வாழலாம். ஆனா அந்த பணியை செய்ய நம்ம மறந்துட்டோம். நம்முடைய ஜமாத்தின் சார்பாக மாதம் மாதம் ஒவ்வொரு கிராமங்களுக்கு, ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று அழைப்பு பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனா யாருக்குமே தெரியாது. எந்த சோசியல் மீடியாக்களும் விளம்பரம் செய்யப்படாது. அல்லாஹ்வுக்கும் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு தான் இந்த அழைப்பு பணி செய்யும். எந்த அளவுக்கு சொன்னா பல கிராமங்களுக்கு போயிட்டு இருக்கிறோம். சமீப காலமாக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நாம் வசிக்கக்கூடிய, நாம் வாழக்கூடிய மொஹல்லால இருக்கிற மாற்று மத சகோதரர்களை பள்ளிவாசலை பார்க்க வாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் இருக்கக்கூடிய அவங்க வீடுகளுக்கு போய், அவங்களுடைய கடை தெருவுகளுக்கு போய் அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுத்து அந்த மக்கள் வந்து பள்ளிவாசலை வந்து பார்த்துட்டு போறாங்க. இந்த நிகழ்வு இந்த குறிச்சி பிரிவுல இருக்கக்கூடிய இந்த தக்குவா பள்ளிவாசல நடைபெற்றுச்சு. உள்ள வரக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய மனநிலையும் அந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்துல அவங்களுடைய மனநிலை வேற. எந்த அளவுக்கு கேட்டா, உள்ளத்துல இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில கூட வட மாநிலங்களில் எப்படி முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் பயங்கரவாதிங்க, அவங்க நாட்டை பிடிச்சிருவாங்க, நாட்டை அபகரிச்சிருவாங்கன்னு சொல்லி எப்படி ஒரு பொய்யான ஒரு விஷமத்தை எப்படி வட மாநிலத்தில் கூடிய மக்கள் உள்ளத்தை பதிவு செய்தார்களோ, அதே போல நாம் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமன் மச்சானா இருந்துட்டு நான் அப்படிதான் பழகிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ளத்துல நிக்கிறது வேக வேகமாக முஸ்லிம்களை குறித்து தவறான கருத்துக்கள் என்னது மாற்று மத சகோதர உள்ளத்துல பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இது களைய வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம் இடத்துல இருக்கு. உள்ளத்துல உள்ள வரும்பொழுது வேண்டாம் வெறுப்பா பள்ளிவாசலுக்குள்ள வராங்க. இவங்க தீவிரவாதிங்க, இவங்க பயங்கரவாதிங்க, இவங்க மதமாற்றம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி உள்ளத்துல உள்ள வர்றாங்க. உள்ள வந்த உடனே இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா, இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நெறிமுறையா என்று ஆச்சரியப்பட்டு வியப்படைஞ்சு வெளியே செல்லக்கூடிய எத்தனை சகோதரர் பார்க்க முடியுது. ஒரு செய்தி, தோப்பத்துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதிகமான மீனவர் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு பகுதி. வரக்கூடிய மக்கள் யாரு இருப்பாங்க கேட்டா மீனவர்கள் தான் வருவாங்க பார்த்தா. ஆனா அங்க வந்தது யாருன்னு கேட்டா அட்வொகேட் வந்தாங்க, அதே மாதிரி டாக்டர் வந்தாங்க, மருத்துவர் வந்தாங்க, கல்லூரியுடைய பேராசிரியர் வந்தாங்க, காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க. ஒரு டீச்சர் அம்மா, கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுல இருக்கக்கூடிய டீச்சர் அம்மா உள்ள வருது. உள்ள வந்த உடனே அப்படியே பிளக்ஸ் அப்படியே அடுக்கி வச்சிருப்போம். ஒரு குர்ஆன் வசனங்கள் தான், ஒரு 40 பிளக்ஸ்கள் அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறோம். அந்த அம்மா வந்து அந்த பிளக்ஸ் வந்து நம்முடைய தாயில எடுத்து சொல்றாங்க, பாய் நீங்க சொல்லாதீங்க, நானே படிச்சுக்கிறேங்கிறாங்க. குர்ஆன் வசனத்தை திரும்ப 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 படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட் வெளியே வரும் பொழுது அந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நான் 20 வயசுல இருக்கும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் 30 வயசு இருக்கும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க? எனக்கு 35 வயசு இருக்கும்போது எங்க போயிருந்தீங்க? எனக்கு 20 வயசு இருக்கும் பொழுது, எனக்கு 30 வயசு இருக்கும் பொழுது இந்த செய்தி எனக்கு கிடைச்சிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், நிராசை அடைஞ்சிருக்க மாட்டேன், நான் மனநல பாதிக்கப்பட்டிருக்க மாட்டேன் என்று அந்த சகோதரி தன்னுடைய வேதனையை, தன்னுடைய கவலையை வெளிப்படுத்திட்டு போனாங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்க நிறைய மாற்று சகோதரர் கேட்கிறாங்க, நாங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு வரலாமா, நாங்களும் பள்ளிவாசலுக்குள்ள வந்து பார்க்கலாமா, நாங்க குர்ஆனை படிக்கலாமா, இஸ்லாமிய சம்பந்தமான செய்திகளை நாங்க தெரிஞ்சுக்கலாமா என்று அந்த சமூகம் கேட்பதற்கும் அறிவதற்கும் பார்ப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். ஆனா நாம இன்னைக்கு என்னது சொல்லுவதற்கு யோசனை பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பண்பார்ந்த சகோதரர், அல்லாஹ்வுடைய கிருபையில அவன் வெளியே வந்தவுடன் நம்ம எப்படி சொல்லலாம் கேட்டா, அவன் அபூஜெயிலா இருந்தான். அபூஜெயில் யாரு? இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாத்தை ஒழிக்கணும் இருந்தான். அவன் உள்ள வரும்போது அபூஜெயிலா இருப்பாங்க. ஆனா வெளியே போகும்பொழுது அபூ தாலிபா மாறிட்டு போவாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கலைனா கூட இஸ்லாத்துக்கு என்னது
இஸ்லாத்தை அழிக்கணுங்கிற எண்ணத்தை போய் இஸ்லாத்துக்கு உதவி செய்யலாம் சொல்லக்கூடிய மனநிலையில் தான் பல சகோதரர்கள் போய் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனா மிகப்பெரிய பொருளாதாரம் பிரச்சனையா இருக்கு. வரக்கூடிய மக்களுக்கு குரான் கொடுக்கணும், அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40 பிளெக்ஸுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பிளெக்ஸுகள் தேவை. ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்விலிருந்து பிறப்பிலிருந்து மவுத்து வரைக்கும் சொல்லணும்னா ஒரு 100 பிளெக்ஸுகளை வச்சாதான் அந்த மக்களுக்கு எனது விளக்கம் சொல்ல முடியும். அதற்காக பிளெக்ஸுகளுக்காக வேண்டிதான் இன்றைக்கு பொருளாதாரம் வசூல் செய்யப்படுகிறது. ஒரு பிளெக்ஸுடைய விலை ஒரு 2500 ரூபாய் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏராளமான பொருளாதாரத்தை கொடுத்திருக்காங்க. சதகுத்துல் ஜாரியா, நிரந்தரமான நன்மை பெற்று தரக்கூடிய பணி. இந்த பணியை செய்தால்தான் நாம் இந்த உலகத்தில் இஜ்ஜத்தோடு வாழலாம், மறுமை வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெறலாம். இந்த தாவா பணிக்காக வேண்டி, இந்த அழைப்பு பணிக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்ற இந்த பொருளாதாரத்தை அதிகமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எந்த உபதேசத்தை கேட்டமோ அந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்து நாளை மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியாக புரிவானாக. வாஹிர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.